இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் திருத்தூத பவுல் பிலோமனுக்கு எழுதப்பட்ட திருமுகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இது சிறிய திருமுகமானாலும் இதில் உள்ள பொருள் மிக பெரியது. இந்த திருமுகத்தில் மன்னிப்பு, அன்பு, நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவை பற்றி பேசப்படுகின்றது. பவுல் ரோமை நகரில் சிறையில் இருந்தபோது இந்த திருமுகத்தை பிலோமனுக்கு எழுதினார். அவர் ஒரு செல்வந்த கிறிஸ்துவர். அவருடைய வீட்டில் சபை கூடி வந்தது. அப்பொழுது பிலோமனுக்கு ஒனோசிமு என்ற அடிமை இருந்தான். ஒரு நாள் அவன் அவருடைய வீட்டில் ஏதோ ஒன்றை திருடிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டான். ஆனால் தேவனுடைய திட்டம் வேறாக இருந்தது. ஒனோசிமு ரோமைக்கு வந்து பவுலை சந்தித்தான். பவுலின் ஊழியத்தில் மூலம் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றான். அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது பயனுள்ளவனாக மாறுகின்றான். இதைத்தான் பவுல் தனது திருமுகத்தில் பிலோமனுக்கு எழுதுகின்றார். முதல் பகுதியில் பவுல் பிலோமனிடம் அன்பையும் விசுவாசத்தையும் பற்றி பாராட்டுகின்றார். பின்னர் ஒரு அற்புதமான வேண்டுகோளை முன்வைக்கின்றார். நான் உனக்கு கட்டளையிடலாம், ஆனால் அன்பின் நிமித்தம் கேட்டுக்கொள்கின்றேன். எவ்வளோ மென்மையான அணுகுமுறை பாருங்கள். அவர் சொல்கின்றார், ஒனேசிமுவை இனி உன்னுடைய அடிமையாக அல்ல, கிறிஸ்துவில் உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள். இது அந்த கால சமுதாயத்தில் ஒரு பெரும் புரட்சி ஆகும். ஏனெனில் அப்பொழுது எஜமான் அடிமை என்ற பிரிவு மிக வலுவாக இருந்தது. அதனால் கிறிஸ்துவில் நாம் எல்லோரும் ஒன்று என்பதை கற்பிக்கின்றார். பின்னர் பவுல் இன்னும் ஆழமான வார்த்தையை கூறுகின்றார். அவன் உனக்கு ஏதாவது கடன் பட்டிருந்தால் அதை என் கணக்கில் வைத்துக்கொள். இது நமக்கு யாரை நினைவுபடுத்துகின்றது என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, நாம் செய்த பாவங்களை, அந்த பாவக்கடனை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக நம் பாவக்கடனை அவர் தந்தையிடம் செலுத்தினார். இறுதியில் பவுல் பிலோமின் இதை செய்வார் என்று நம்பிக்கையுடன் இந்த கடிதத்தை முடைக்கின்றார். அன்பர்களே, பிலோமின் திருமுகம் என்று நமக்கு சொல்லும் செய்தி, தவறு செய்தவரை மன்னி, உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்பு, மனிதரை அந்தஸ்து பார்த்து மதிக்காதே, கிறிஸ்துவில் எல்லோரும் சகோதர சகோதரிகள், அன்பு சட்டத்தை விட பெரியது. நாமும் சமாதானம் செய்பவர்களாக இருக்க இந்த திருமுகம் நம்மை அழைக்கின்றது. நாமும் சமாதானத்தின் ஊழியர்களாக வாழ்ந்து பிறரை மதித்து வாழ இந்த திருமுகம் நமக்கு அழைப்பு விடுகின்றது. மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லா வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.